Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhuvanan, sharing this video lesson with you. This video is video number 6 under the heading One Vowel Word Phonic Drill. One vowel word phonic drill. ஒரு உயிரெழுத்து உள்ள சொற்கள் உச்சரிப்பு பயிற்சி என்ற தலைப்பில் 6வது வீடியோ. இதில் உள்ள வவல் ஏ, இதனுடைய உச்சரிப்பு ஆடுகத்தும் ஓசை மா. வேர்டு 1 ஆன், ஏஎன் ஆன், ஒரு. Number 2, ban, B-A-N, ban என்றால் தடை. பேன் பண்ணுறது என்றால் ஒரு நடவடிக்கையை, உதாரணமாக கூட்டம் நான் நடத்தக்கூடாது, மக்கள் ஒன்றாக கூடி ஏதோ ஒரு கூட்டம் நான் நடத்தக்கூடாது, இதெல்லாம் பேன் பண்ணுறது. 144 தடை உத்தரவுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பிளாஸ்டிக் பொருள் பயன்படுத்தக்கூடாது, பேன். பிளாஸ்டிக் திங்ஸ் பேன் பண்ணிட்டாங்க என்றால் சட்டப்படி அதை உபயோகப்படுத்தக்கூடாது என்று தடை சட்டம். சரிங்களா? அதுவும் 144 பேன் ஆர்டர்ம்பாங்க. சரி, அடுத்தது கேன், சிஏஎன், கேன். இதுக்கு வெர்பு வினை சொல்ல சொன்னால் முடியும். பெயர் சொல்ல சொல்லும்போது தகர டப்பா அல்லது புட்டி. இப்போல்லாம் தகரத்துலேயும் டப்பா இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இந்த மாதிரி கேன். கேன் கொஞ்சம் பெரியதாக இருக்கும், அதாவது வாட்டர் கேன், 30 லிட்டர் உள்ள ஒரு டப்பா, பெரிய டப்பா, வாட்டர் கேன் அண்ட் ஆயில் கேன். ஓகே, அதுதான் கேன். அடுத்தது ஃபேன், எஃப்ஏஎன். ஃபேன் என்றால் விசிறி, மின் விசிறி, எலக்ட்ரிக் ஃபேன், மின் விசிறி. அடுத்தது மேன், எம்ஏஎன், மேன். மேனுக்கு 2 அர்த்தங்கள். ஒன்று மனிதன், இன்னொன்று ஆண், வயது வந்த ஒரு ஆண், மேன். அடுத்தது பேன், பிஏஎன், பேன், சமையல் தட்டு, பேன். 2 உதடுகளை அழுத்தி நம்ம பி சொல்கிறோம்ல, அதுதான் பிஏஎன், பேன், சமையல் தட்டு. சமைக்கிற அந்த, அதாவது நான் உதாரணமாக தோசைக்கல்லுன்னு சொல்கிறோம்ல, தோசைக்கல். வேறு ஏதாவது பொருள்களை, அதாவது ஃப்ரையிங் பேன். ஃப்ரையிங்னா வறுக்கும், அந்த வறுக்கும், கறி வறுக்கும், காய்கறி வறுக்கும் அந்த உலோகத்தட்டு. சரிங்களா? அடுத்தது ரேன். ரேன்னா ரன்னுங்கிற வேர்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் ரேன். ஓடுதல், இது ஒரு வெர்பு, ஓடுதல். நம்பர் 8 பாருங்கள், டேன், டிஏஎன், டேன்னா தோல் பதனிடுதல். தோல் என்றால் ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல். இந்த தோள்களை செருப்பு தயாரிக்கும் கம்பெனிகளில் என்ன செய்வார்கள், இந்த தோள்களை வாங்கி ரசாயன பொருளில் ஊற வைத்து அதை பிறகு வெயிலில் காய வைத்து அதை பதப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு தான் அதிலிருந்து அதை கொண்டு செருப்பு தயாரிப்பாங்க. ஓகே, டேன், இதுக்கு பேர் டேனரின்னு பேர். ஆம்பூர் பக்கத்தில், ஆம்பூருங்கிற அந்த ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேனரி இருக்கும், தோல் பதனிடும் தொழிற்சாலை, டேன். அடுத்தது நம்பர் 9 பாருங்கள், வேன், விஏஎன், வேன் என்றால் சிறிய பேருந்து, சின்ன பஸ்ஸு, வேன். மினி பஸ்ஸுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் வேன். பொதுவாக அந்த வேன் சந்தைக்குன்னா மார்க்கெட்டுக்கெல்லாம் காய்கறி எடுத்துக்கிட்டு போகிற ஒரு சரக்கு வாகனமாக பயன்படுத்துவார்கள். அடுத்தது நம்பர் 10 பாருங்கள், ஸ்கேன். ஸ்கேனுக்கு 3 அர்த்தம்
அர்த்தங்கள் உள்ளன. ஒன்று உற்றுப்பார், நன்றாக உற்றுப்பார். உதாரணமாக ஸ்கேனிங் என்றால் ஒரு தகவலை தாளில் அல்லது புத்தகத்தில் நாம் படித்து நன்றாக உற்று கவனித்து பார்னு அர்த்தம். அடுத்தது ஆவண நகல் எடு. கம்ப்யூட்டரில் அந்த ஜெராக்ஸில் அந்த ஒரு தாளை வச்சு அதில் உள்ள அந்த அச்சை அப்படியே நாம் கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, அதுதான் ஆவண நகல் எடு. இன்னொன்று மருத்துவ பரிசோதனை. ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் இப்போல்லாம் நமக்கு ஒரு உள்ள உதாரணமாக ஸ்டமக்கில் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா ஸ்டமக்கே அப்படி ஸ்கேன் எடுப்பாங்க. அப்படின்னா அது எக்ஸ்ரே மாதிரி ஒரு படம் எடுப்பாங்க. அதுதான் ஸ்கேன் பண்ணுறது. சரி, அந்த கருவிக்கு பேரும் ஸ்கேன் தான், மருத்துவ பரிசோதனை. நம்பர் 11 பாருங்கள், ஸ்பேன். ஸ்பேன்னா இடைவெளி. இடைவெளி, ஒரு குறிப்பிட்ட இடைவெளி. உதாரணமாக நம்முடைய கையிலே பார்த்திங்கன்னா பெருவரல் நுனியிலிருந்து சுண்டு விரல் நுனி வரை உள்ள அந்த பகுதி ஒரு ஸ்பேன். தமிழில் ஜான்னு சொல்லுவாங்க. தமிழில் பேச்சு தமிழில் ஒரு ஜான். கிட்டத்தட்ட ஒரு அடி 10 அங்குலம் 11 12 அங்குலம் உள்ளது ஒரு ஸ்பேன், இடைவெளி. அதே போல் பாலம், ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, பிரிட்ஜு, அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா அந்த தாங்கிறதுக்கு தூண் கொடுத்துருப்பாங்க. பாலத்தை தாங்குவதற்கு தூண், வரிசை தூண் இருக்கும். அது 10 அடிக்கு 20 அடிக்கு அந்த இடைவெளி இருக்கும், ஒரே மாதிரி இடைவெளி இருக்கும். அதுக்கு பேரும் ஸ்பேன் தான், ஸ்பேன். அதே மாதிரி ஸ்பேன் ஆஃப் 2 days அப்படின்னா 2 நாள் இடைவெளியில். ஸ்பேன் ஆஃப் 5 daysனால் 5 நாள் இடைவெளியில். புரியுதுங்களா? ஸ்பேன், இடைவெளி. நம்பர் 12 பாருங்கள், கிளான். கிளான், சிஐ இக்கு சவுண்டில் சொல்லணும். கிளான். கிளான்னா குடும்ப தொகுப்பு அல்லது வம்சம். ஒரு 10 குடும்பம் ஒரே வம்சாவளியாக இருப்பாங்க. ஒரு 10 குடும்பம், அந்த பங்காளிகள், மாமச்சனுங்க, இவங்கெல்லாம் ஒரே குடும்பமாக இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அது தொன்று தொட்டு அந்த பேர் வரும். அதுதான் என்ன சொல்கிறது, இப்போ எப்படி நாம் சேர சோழ பாண்டியர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முன்னோடிகள், முன்காலத்து அரசர்கள், சேர மன்னன், சோழ மன்னன், சேர சாம்ராஜ்யம், அந்த மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். குடும்ப தொகுப்பு அல்லது வம்சம், ஆங்கிலத்தில் கிளான். நம்பர் 13 பாருங்கள், பிளான். பிளான்னா திட்டம். இது எல்லாருக்கும் தெரிந்த வேர்டு. அடுத்தது 14 பாருங்கள், பிரான். பி எப்படி உச்சரிக்கணும், லேசாக உதட மூடி பிரான். பிரான்னா தவிடு அல்லது உமி. நாம் இந்த நெல் உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, அந்த நெல்லிலிருந்து அரிசி எடுக்கிறோம். அரிசியை பிரித்து எடுக்கும்போது அந்த நெல்லுக்கு மேலே இருக்கிற அந்த தோல் இருக்குல்ல, அதுதான் தவிடு, உமி. இதை நாம் கால்நடைகளுக்கு தீவனமாக போடுறோம், பிரான். இதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, அதுக்கு பேர் ரைஸ் பிரான் ஆயில். ரைஸ் பிரான் ஆயில், இந்த தவிட்டிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, சமையல் எண்ணெய். அடுத்தது பாருங்கள், கடைசியாக தான், THAN, தான். THனா தான், அதை விட அல்லது அதை காட்டிலும். 2 பொருள் இருக்குன்னா, ஒன்று இன்னொன்றை விட, அதை விட விலை அதிகம், அதை விட பெரியது அல்லது அதை விட சிறியது. ஓகே மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், கடைசியாக தான் பார்த்தோம். With this we shall wind up our video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.